Hi friends, இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கூட என்னோடய ஸ்டடி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் மார்னிங்கில் வந்து சமையல் எல்லாமே முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு தம்பி தூங்க வைப்பேன். தம்பி தூங்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் எனக்கு கிடைக்கும். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எது கொடுத்துட்டு டிவி பார்க்க வச்சோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டிவி பார்ப்பேன். அந்த கேப்பில் ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டில் எல்லாமே நான் படித்து முடிச்சுடுவேன். ஒரு லெசன் ஏதாச்சும் ஈஸியாக இருக்கிற போயம் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நான் படித்து முடிப்பேன். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் 2 பேரையும் குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சுட்டு மத்தியானம் சாப்பாடெலாம் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு 2 பேரையும் தூங்க வைப்பேன். ஆஃப்டர்நூன் தான் எனக்கு வந்து நிறைய ஒரு லாங் டைம் கிடைக்கும், ஒரு 2 hours கிடைக்கும். அந்த 2 hours நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, ட்ராமா, பெரிய பெரிய டாபிக்ஸாக இருக்கிறத எடுத்து அந்த டைமில் உட்காந்து படிப்பேன். 15 டேஸாக இதை தான் இதை ஃபாலோ பண்ணுறேன். 15 டேஸாக தான் நான் பிஜிடிஆர் எக்ஸாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஓகே, அப்போ வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. கன்சீவ் ஆகிடுச்சு, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அதனால் கண்டினியூ பண்ண முடியல. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா 15 டேஸாக கன்சிஸ்டன்சி இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் அந்த மத்தியானம் நல்லா தூங்குவேன். இப்போ வந்து ஓகே, நம்ம எய்ம் கண்டி தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 80 டேஸ்க்கு இதை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கலாம்னு நினச்சிருக்கேன். அப்புறம் நைட்டு வந்து குழந்தைங்க தூங்குனதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா படிப்பேன். சம்டைம்ஸ் 11 o'clock 12 o'clock ஆகிடும் தூங்குறதுக்கு. அப்படின்னா எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா தூங்கிடுவேன். மார்னிங் 5 மணிக்கு என்னால் இப்போ வரைக்கும் எந்திக்க முடியல. ஏன்னா தம்பி 8 month பேபிங்கிறனால அவன் கரெக்டாக 5 மணிக்கு அவன் எழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை பார்க்க வேண்டியதாகிடுது. ஸோ அப்போ உட்காந்து என்னால் படிக்க முடியலை. ஆனால் இன்னும் வர நாட்களில் எப்படியாச்சும் 5 o'clock எழுந்து படிக்க முடியுதா, அந்த டைமிங் எப்படியாச்சும் யூஸ் பண்ண முடியுதாங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளால் எதுவுமே படிக்க முடியலையேன்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ½ an hour அதுக்காக டைம் ஒதுக்கி படிங்க. ஒரு ½ an hour நம்ம படிக்கும்போது நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே இருக்காது. நம்ம எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு ½ an hour நான் இன்றைக்கி உட்காந்து என்னோடய எக்ஸாம்காண்டி படிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், படிங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 80 days தான் இருக்குங்கிறது பயப்படாதீங்க. நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு படிக்கிறோம். எக்ஸாமை போய் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிட்டு வரணும். கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அங்கே போய் நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு படித்ததே மறந்துடும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டன் பண்ணிட்டு வரணும். பாய்.